ஐயோ, ஆக்சுவலாக வேலி கூட இல்லை, காட்டுக்கு நடுவில் இருக்கோம் நாங்கள். அங்கே ஒரு நாய் சுற்றுது. அது வீட்டு நாயா இல்லைனா வந்து காட்டு நாயான்னு தெரில. காட்டு நாயான்னு தெரில. நான் சொன்னாலே இது என்ன மிருகம் போட்டது, இது எதோட சாணின்னு தெரில. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில இடங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி இந்த மலையில் கனெக்ட் ஆகி இப்போ வெள்ளகவிக்கு மலையில் ஏறணும். இயற்கையோடு ஒன்றி வாழணும்னு நினச்சிங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்துடுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு முஜி வ்ளாக்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு முஜி வ்ளாக்ஸ். ஸோ கொடைக்கானல் சீரீஸை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் வந்தோம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே தண்ணி டேப் ஓப்பன் பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு குளிர் பெருசாக தெரில தான் இந்த டைமில். ஆனால் அந்த டேப் ஓப்பன் பண்ணேன், சும்மா சில்லுன்னு இருக்குங்க. இப்போ என்ன பிளான்னா, அடுத்து வந்து இங்கே வந்து தனபாலண்ணான்னு ஒருத்தர் இருக்கார். ஃபாகாக இருக்குது. இங்கே வந்து தனபாலண்ணான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒட்டக்கனல் வந்து நம்மளை கூப்பிட்ருக்காரு ஒரு 10 மணிக்கு. நம்ம இங்கேருந்து டிஃபன்லாம் பண்ணிவிட்டு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் வந்து டிஃபன்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒட்டக்கனல் போயிட்டு அவர் கால் பண்ணால் அவர் ஒரு 10 மணிக்கு வந்துடுவாராம். அங்கேருந்து வந்து நம்மளை வெள்ளகவி அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து நமக்கு டென்ட் ஸ்டேலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வண்டி ஏறும்போது வெயில் அடிச்சதா? ஆமாம். இப்போ பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு? இந்த கிளைமேட் சேஞ்சு தான் மக்கள் விரும்புகிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வரேன் கொடைக்கானல். ஆமாம். எவ்வளோ நீங்கள் காஸ்ட்லியாக நீங்கள் ரூம் எடுத்தாலும் ஏசி, ஃப்ரிட்ஜு, ஃபேன் இருக்காது. நேச்சுரல் ஏசி மட்டும்தான். அதே மாதிரி கொசு இருக்காது. ஓகே. சால்ட் வாட்டர் கிடையாது கொடைக்கானலில். பொல்யூஷன் கிடையாது மெயினாக. அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம். ஆமாம். ஓகே. ஃபேக்ட்ரியே இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக கொடைக்கானலில் ஃபேக்ட்ரிஸே கிடையாது. ஒரே ஒரு ஃபேக்ட்ரிஸ் இருந்தது. என்ன அந்த ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெட் பான்ஸ் இருந்தது. அதுவும் வந்து இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பொல்யூஷன் ப்ராப்ளம். இயற்கையோடு ஒன்றி வாழணும்னு நினச்சிங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்துடுங்க. பயணம் கண்டிப்பாக பயணம். ஃபைனலி நம்ம வந்து சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது அடுத்து கேட்டு இந்த ஸ்டெப்ஸ் தெரியுதா, இதுலேருந்து கீழே இறங்கி நாங்கள் வந்து வெள்ளகவி அப்படின்ற பிளேஸ்க்கு போக போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் தான். இங்கேருந்து வந்து சில கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணோம். அந்த அண்ணா பேர் என்னது? பெஞ்சமின். இவர்ரா நம்மளை வந்து கூப்பிட்டு போவார். அவர் பேர்ரா அவனை மறந்துட்டான். பட் அவர் வருவார். அவருக்கு வந்து இப்போ நாங்கள் கால் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போனோம். அவர் தாங்க நம்மளை கூட்டிகிட்டு போகணும். ஸோ குளிரில் வாயெல்லாம் குளருது. ஸோ அவர் தான் நம்மளை கூப்பிட்டு போவார். அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எத்தனை கிலோமீட்டர் இது அப்படின்ட்டு. தனபால் இருக்கா இல்லையா, தனபால். ஸோ அந்த அண்ணன் வந்து கீழே வெயிட் பண்ணுறாராம். ஸோ அதனால் மேலேருந்து தம்பிங்களா நீங்கள் பொறுமையாக கீழே இறங்கி நடந்து வந்துகிட்டே இருங்க. வழியில் நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்க, கிரியமாக இருக்குங்க. யாருமே இல்லை. இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கொடைக்கானல் சுற்றி பார்க்க வருவாங்க. பட் இந்த பிளேஸ்க்கு வந்து இப்போது 100% கொடைக்கானலுக்கு வராங்கன்னா ஒரு 10% தான் இங்கே வருவாங்க. இப்போ ஓகே கான்சென்ட்ரேஷன். என்னதான் மொபைல் ஆனில் இருந்தாலும் கீழே பார்த்து வரணும். ஓகே, உனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம் தான். அவங்க அந்த வீடியோ பார்த்து உனக்கு அவங்க அந்த வீடியோ பார்த்து உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க தான். இருந்தாலும் கீழே பார்த்து நடக்கணும். ஓகே அம்ஜி. எஸ். சின்ன பசங்க வராங்களே, வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அந்த மனுஷனுக்கு ஏதாச்சும் ஃபீலிங் இருக்கா? இந்த மரத்தை கொஞ்சம் பாருங்க ஜி, அது கூட கொஞ்சம் ஃபாகு மிக்சிங் ஜி. இது எங்களே சாரு. வணக்கம். இன்னுமே நாங்கள் வந்து தனபால் அப்படிங்கிற ஒரு பர்சனை தேடிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் என் கண்ணில் படல. இட்ஸ் ஓகேங்க. அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, லைக் இந்த ட்ரெக்கிங்கை நம்ம தனியாக பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆக்சுவலாக அவர் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம எதுக்கு இங்கே வரணும்? தனியாக போகும்போது செம்மையாக இருக்குது. அந்த மனுஷனை காட்டுறேன், கீழே இறங்கிட்டு காட்டுறேன். ப்ரோ அது என்ன ப்ரோ, இங்கே பாருங்க ப்ரோ. ஏதோ தெரியுது, ஃபுல்லாக ஃபாக் தாங்க. நல்லா இருக்கு, வாங்க போகலாம். இப்போ 8 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் வெள்ளகவிக்கு நடக்கணுமா? வேறு ஆப்ஷனே இல்லை.
கேட்டிங்களா, வெள்ளகவிக்கு வந்து நம்ம இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் இங்கேருந்து. நான் நினச்சேன் சரி ஓகே கடல்லாம் தெரியுதே இன்னும் சீக்கிரம் கிட்ட வந்துட்டோம் அப்படின்ட்டு. பட் நம்ம கிட்டலாம் வரலங்க, நமக்கு இன்னும் 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். ஆக்சுவலாக வேலி கூட இல்லை, காட்டுக்கு நடுவில் இருக்கோம் நாங்கள். அங்கே ஒரு நாய் சுற்றுது, அது வீட்டு நாயா இல்லைனா வந்து காட்டு நாயான்னு தெரியல. காட்டு நாயான்னு தெரில. ஒழுங்காக பார்த்துக்கலாம். அந்த நாய் கீழே வருது, டக்குனு போயிடு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போ. அப்படிங்களா? இந்த பைப் மட்டும் தானா? அங்கே டாக் எல்லாம் சுத்திட்டு இருக்காது, நார்மல் டாக் தான். சரி ஓகே. இப்படியே போனீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ், அதுல இருந்து அந்த ரோடு நீங்க வெள்ளக்கவி போற ரோடு எதுன்னு சொல்லி கேளுங்க. அங்கே அப்படியே போயிட்டே கடை இருக்குமாக்கா? கடை இருக்கு, அந்த டால்ஃபின் ஹவுஸோட லாஸ்ட் கடை. அதுக்கப்புறம் வந்து வெள்ளக்கவிக்கு போனாதான் கடை. அப்ப கூட இந்த பைப் இருக்குமா? இந்த பைப் லைன் தான் லாஸ்ட் வெள்ளக்கவி வரைக்கும் இருக்கும். வெள்ளக்கவி வரை இந்த பைப் லைன் தான். ஓகேக்கா, நன்றிக்கா. எங்க மனசுல பாலை வாத்தாங்க, எப்படா போறது தொலைஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அப்படி சான்ஸ் இல்லை, இருந்தாலும் சொல்றேன். ஒரு பைப் தெரியுதா? ஸோ நம்ம வெள்ளக்கவி போறதுக்கு இந்த பைப்பை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தா, ஸோ வெள்ளக்கவி வரைக்கும் வந்து இந்த ஒரு பைப் வந்து கண்டினியூ ஆகுமா. ஸோ இந்த பைப்பை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தால் வெள்ளக்கவியை ரீச் பண்ணிடலாம். ஏண்டா 2 ரூட்டு பிரியுதேடா, எதுலடா போகிறது இப்போது? ஏன்னா பழுப்பு போதேடா. நல்ல வேலை அக்கா பழுப்பு போகுதுன்னு சொன்னாங்க. ஓகே 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 ஓகே. ஒரு வேளை நம்ம அவங்ககிட்ட கேட்காம மட்டும் இருந்து இப்படி போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டு நாயை காட்டு நாய் சொல்லிட்டு பயந்தோமே, ஆக்சுவலாக ஒரு காட்டு நாய் வந்து நின்று இருக்கும். அதை வந்து நம்ம வீட்டு நாய் நினச்சிட்டு கடந்து போய் ஏதாவது பிரச்சனை எசபுசாக நடந்து இதுதான் நாங்கள் ஆக்சுவலாக வந்த வழி. ஏதாச்சும் தெரியுதா உங்களுக்கு? தெரியல. இப்போ வந்து போகிற வழி இங்கே பாருங்கள். அதை விட்டு ஏன் அங்கே போனேன்? பள்ளத்தாக்கா ஸ்டாண்டிங்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொறுமையாக கால் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் கால் நடுங்குது? நடுங்களடா, கல் எந்த இது கரெக்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணுறேன். ஸ்ரீராம் ஹாய் சொல்லு. இப்போ நம்ம வந்துட்டு இருக்கோம் பார்த்தியா இந்த ரூட்டு. ஆமாம், இந்த ரூட் வந்து 20 லட்சம் செலவு பண்ணி இப்போ நம்ம வெள்ளக்கவின்னு ஒரு ஊருக்கு போகிறோம்ல, அந்த ஊர் மக்களே ரெடி பண்ண ரூட் இது. ஆக்சுவலாக இந்த ரூட்டும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வழியில் வரப்போ பார்த்த பைப்பு, இந்த ரூட்டு எல்லாமே வந்து அவங்க சொந்த பணத்தை போட்டு ரெடி பண்ணது. நான் சொன்னாலே இது என்ன மிருகம் போட்டது, இது எதோட சாணின்னு தெரில. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சில இடங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் சத்தியமாக அது எது போட்டதுன்னு தெரில. நீங்களே பாருங்க, கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. இப்போ அதை கண்டுபிடிக்கிறது நம்ம பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் ஒன்று வரதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடணும். இங்கே பாருங்கள், மொத்த பேரும் வந்து ஒரே இடத்துல போட்டு போயிருக்காங்க. அப்படின்னா கூட்டமாக இங்கே ஏதோ சில மேட்டர்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அந்த ஊரை நம்ம ரீச் பண்ணிடணும் காய்ஸ். அது என்றைக்கோ போட்ட சாணியாக இருக்க போகுது ப்ரோ. என்றைக்கோ போட்டாலும் அது எனக்கு எங்கடா போயிட போகுது, இங்கே தானடா இருக்க போகுது. The way is getting very exhausted. Okay. ஏன் அப்படி? புரியல, என்ன எக்ஸாஸ்ட் ஆச்சு உனக்கு? வேலை ஆகல. நான் இங்கிலீஷை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, வலி வந்து கொஞ்சம் பெருசாகுதுன்னு அது எக்ஸ்பேண்டுக்கு நான் எக்ஸாஸ்ட்டுன்ட்டேன். ஓகே ஓகே. வர லாங்குவேஜ் எல்லாம் ஸ்லிப் ஆகுது ப்ரோ. லாங்குவேஜ் ஸ்லிப் ஆகுது, இங்கே கால் ஸ்லிப் ஆகுது. 6 கிலோமீட்டர் நடந்திருப்போமா? 6 ஆமாங்க, 6க்கு மேலே போயிட்டுருப்போம், இன்னும் போயிட்டுருக்கோம். ஸோ போய்டுவோம் சீக்கிரமாக. நம்ம இங்கே இவ்வளோ டைலாக் பேசிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு குழந்தை சிம்பிளாக நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீடிங் பாட்டில் வச்சு பால் குடிச்சிட்ருக்கு. என்னாச்சு? எங்க வியூ தெரியுமான்னு பார்த்துட்டாங்க. வர்றா எங்க கூரை கொட்டா தெரிஞ்சு வர்றா. கூரை கொட்டாவா? இங்கே வர்றா, அங்கே வர்றா. ஆமா, அங்கே போகணுமா? ஆமாம், இது இப்போயாவது கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆமாண்டா, தெரியுதா காய்ஸ்? ஓரளவு கிட்ட ரீச் பண்ணிட்டோம். அந்த சின்ன சின்ன சிட்டுக்குருவி சத்தம்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது கூட இங்கே பாருங்கள் வியூ. இது ஆக்சுவலாக அண்டர் கிரவுண்ட்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஃபாக் தான் ஃபில் ஆகியிருக்கு.
இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சம்திங் ஏதோ ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இது ஒன்றுமே இல்லை, அங்கே போனால் இன்னும் செம்மையாக இருக்கும். சன்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு இது சுத்தமாக புரியல. இவ்வளோ பெரிய காடு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பெரிய காட்டில் அதே இது வழியில் வந்து இப்படி சாணி போயிட்டு போகுது. மனுஷங்க வருவாங்களே, கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் தான், அது நம்ம வரும்போது வழியில் வராமல் இருக்குது. பட் எதுக்கு இப்படி பண்ணி வைக்கணும்? சொன்னது நம்ம மேலே பார்த்தேன் உங்களை. இவர் தான் ஃபர்ஸ்ட் வழி எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க? என்னண்ணா இவர் தனபாலண்ணா? ஆமாண்ணா. அவரை பார்க்கணும் எங்கன்னா. ஓ, நிறைய பேர் இங்கே டென்ட் வச்சுருக்காங்களா? அப்படிங்களா? ஓகே ஓகே. நம்ம தனபாலண்ணா. ஆ வந்துட்டு இருங்க. ஓகே. இங்கே வந்து ஒரு கொல்லை இருக்கும், அது மேலே ஏறி ஓகே அங்கே ஒரு ஏல தோட்டம் இருக்குது. ஓகே. தாண்டோன்னு தானே இந்த பைப்பை ஃபாலோ பண்ணோம்ல, இதே வழியே வாங்க. ஓகேண்ணா. நம்ம ஃபஸ்ட் டைமில், ஸோ அவங்களுக்கே தெரியுது இவங்க வரதுக்கு லேட் ஆகும். ஸோ குதிரை வேறு வச்சிட்ருக்காங்க. ஸோ எந்த வழின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட திரும்ப ஒரு ரூட்டை சொல்லிவிட்டு அவங்க வந்து குதிரையை எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டாங்க. அந்த அண்ணா ஃபாலோ பண்ண வேண்டியதுனாடா. தம்பி என்னப்பா பண்ணிகிட்ருக்க? இல்லை, அது கல் வெளியே வருதான்னு பார்க்குறேன். கல் வெளியே வருதான்னு பார்க்குறியா? அது வெளியே வந்து மொத்தமாக போடுறாவளோ. ஸ்மால் இம்பேக்ட், பிக் இம்பேக்ட். ஸ்மால் இம்பேக்ட், பிக் ஐயோ வேறு. ஸ்மால் இம்பேக்ட்டு, பிக் இம்பேக்ட்டு. ஷபா, நம்ம அந்த கல்லை தான் தட்டி விடுவோம், மேலே வந்து ஏதாவது நமக்குனே வரும். ரொம்ப நேரமாக இது என்ன சாணி என்ன சாணி சொல்லிட்டு வர வழியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்ல, குதிரை சாணி தான் நினைக்கிறேன். குதிரை சாணியே அதையே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்காதீங்க, குதிரை சாணி தாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருந்தோம். இப்போ அது அப்படியே கீழே வந்து இங்கே இறங்கி கீழே அப்படியே இறங்கி ஸ்லோப்பாக வந்து இப்போ நம்ம இங்கே மேலே ஏறணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அங்கேருந்து காமிச்சோம்ல அந்த மலை, அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி இந்த மலையில் கனெக்ட் ஆகி இப்போ வெள்ளகவிக்கு மலையில் ஏறணும். நான் சொன்னேன் இல்லையா, மலை அப்படியே ஸ்லோப்பாக மேலே ஏறுது பாருங்கள். இங்கே இருக்கோம் நம்ம, அந்த பசங்க அங்கே போகிறாங்க தெரியுதா? அங்கே போகிறாங்க அந்த பசங்க. அந்த பழுப்பு இங்கே அந்த பைப் இருக்குது பாருங்கள், அவங்க அங்கே, நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். இவர் தாங்க மிஸ்டர் தனபாலண்ணா. தனபாலுங்கிற பேர் எங்கள் மைண்டில் பதிஞ்சிச்சுன்னா, ஒருத்தர் வந்து 20 நிமிஷங்கிறாங்க, ஒருத்தர் 45 நிமிஷங்கிறாங்க, ஒருத்தர் ப்ரோ நான் 6 மணிக்கு கிளம்பணும் ப்ரோ இன்னும் நடந்துட்டு இருக்கேங்கிறாங்க. அப்புறம் அவங்கள பாட்டுக்கு வீட்டுக்கு வேறு ஒரு 6 பேர் வீட்டுக்கு வந்தாங்க காலையில். அவங்கள பார்த்துட்டு இப்போ டிஃபனெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு நாளைக்கு குரூப் இருக்கனால மேலே போக முடியாது. நாளைக்கு கொஞ்சம் அசம்பிள் பண்ணுறதே சரியாக போகும். அதுதான் காலையில் 2 மாப்பிள்ளையை அனுப்பிச்சி விட்டேன் மேலே, நான் உங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க கீழே. இல்லை அவரை பார்த்தோம், குதிரையை கூட்டிகிட்டு வந்தார். குதிரை அவரையும் பார்த்தோம், ஒரு சின்ன பையன் கூட வந்தார். சின்ன பையன் என் மகன். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். அங்கே காட்டில் தான் இருக்கேன். செம்ம ஒரு 5 நிமிஷம் போனீங்கன்னா நம்ம இடம் தான். ஓகேண்ணா. லெஃப்ட் சைடில் பச்சை கலர் வேலி கட்டியிருப்போம், அந்த வேலி தான் நம்ம காடு. அங்கே போனீங்கனாலுமே சர்வேல எப்படி என்ன பண்ணுறீங்க இப்போது? அதாவது இன்கேஸ் எமர்ஜென்சின்னு எல்லாம் கஷ்டம் தான் நண்பா, எல்லாமே கஷ்டம் தான். தூக்கிட்டே போகணும், டோலி கட்டி தூக்கிட்டே போகணும். டோலினா அந்த கம்பில் போர்வையை கட்டிட்டு உள்ளே படுக்க வச்சு அப்படி தூக்கி போக வேண்டியதான். மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தாலும் எதுனாலும் கொஞ்சம் இங்கே பார்த்து சொல்லுங்கண்ணா. அந்த மாதிரி நடந்திருக்கா? நடந்து நிறையா தூக்கிட்டு போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்த அப்படி தூக்கிட்டு போயிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமாம். ஆனால் காப்பாற்றிருக்கீங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்றியாச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ் கூட அவ்வளோ ஸ்பீடாக போனதில்லை. ஆனால் நாங்கள் வேகமாக கூப்பிட்டு போய் செய்திருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஒருத்தர் தான் அப்படி தூக்கிட்டு போகிறப்ப இறந்துட்டாங்க. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரசவம் மாசமாக இருந்தாங்க, அவங்க தான் இடவுலையே இறந்துட்டாங்க. நீங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கீங்க? நான் ரொம்ப பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஓகே ஓகே. அப்போ இந்த வருஷம் இந்த கிராமம் எத்தனை வருஷமாக இருக்குனாங்க? கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷமாக இருக்குது. 600 வருஷமாக இருக்குது. சூப்பர்ண்ணா. ஓகே ஓகே. அப்போ இப்போ இங்கேருந்து கொடைக்கானல் ரோடு தான் உங்களுக்கு ஒரே ரூட்டா இல்லை வேறு ஏதாவது ரூட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை, இங்கேருந்து கும்பகரையும் போகலாம். கும்பகரை? ஆமாம், கும்பகரை பெரியகுளம் தேனி டிஸ்ட்ரிக்ட் போயிடலாம் கீழே. அதுக்கும் ட்ரெக்கிங் பண்ணிட்டு தான் ஆமாம், ட்ரெக்கிங். அது 10 கிலோமீட்டர் நடந்து போகணும். டேய் ஸ்ரீராம், 5 கிலோமீட்டர் தான்.
ஓகே ஓகே ஓகேண்ணா நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா. நீங்கள் வர மாட்டீங்களா இப்போது? நண்பா நான் சாயங்காலம் வர மாட்டேன், நாளைக்கு காலையில் தான் வருவேன் நான். அப்படிங்களா? இங்கே ஆள் இருப்பாங்க, பார்த்துக்க ஆள் இருப்பாங்க. கிளியராக பார்த்து. ஓகேண்ணா, பிரச்சனை இல்லை. தேங்க்யூண்ணா. சரி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. தனபாலன் சொன்னபடி போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து கொஞ்சம் 5 to 10 minutes பிளேஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வி ஆர் கோயிங். அம்மா எங்கெல்லாம் பிளேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கிட்ட வந்த அப்புறம் இது என்ன தென்னை மரம்? ஆமாம் ஆமாம். கீழியா? உங்கள் டேடி தான் அனுப்புனார் இப்போது, பையன் நிற்பான் அப்படின்ட்டு. எப்படி வரும், எப்படி போகணும், எப்படி கீழே போகணும்? வழி இருக்கு, கேம்ப் இருக்குப்பா. அங்கே எப்படிப்பா போகிறது? கேம்புக்கு எப்படி போகிறது? கீழே எப்படி போகணும்? கேம்புக்கு எப்படி போகணும்? அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டான். ஓகே ஓகே ஓகே. வாவ் ஓ நல்லா இருக்கு. ஏய் அங்கே பாடுறா டேய், நம்ம மனசாட்சியெல்லாம் அந்த மலையிலேருந்து இறங்கி வந்திருக்கோம். எங்கப்பா? ஃபைனலி நம்ம கேம்புக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அந்த பிளேஸஸ் வாவ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே லைனாக டென்ட் இருக்குது நமக்கு. இங்கே மொத்தம் எத்தனை டென்ட் இருக்குது? ஆமாண்ணா 50 பேர் தாங்களாம்மா? ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். கீழே இருக்கிறது நல்லா இருக்கும். ஆ வியூ பாயிண்ட் இருக்கா? எங்கே எடுத்தால் நல்லா இருக்கும்ப்பா வியூ பாயிண்ட்? எங்கே அங்கே படலாமா? போகலாமாண்ணா? சூப்பர்மேன் சூப்பர்மேன் இப்போதைக்கு அவன் தான் சூப்பர்மேன். அவனை தான் சொல்கிறேன். இவர் தான் தனபால் அண்ணாவோட சன். எப்படி வேலை பார்க்குறாரு பாருங்க. வாங்க வாங்க. என்ன ஏஜ் உங்களுக்கு? என்ன வயசு உங்களுக்கு? என்ன படிக்கிறீங்க? 2வது படிக்கிறீங்க. சூப்பர். டேய் பயிர்வா இருக்கிறா. எங்கே படுக்கணும்? டென்ட்டில் தானே? ஓ எந்த டென்ட்டு? ஒரு நிமிஷம்டா செலக்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோமா, கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கும். எது நல்லா இருக்கும் இதில்? எந்த வியூ நல்லா இருக்கும்? உன் சாய்ஸ், நீ ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ண, நாங்கள் தங்கிக்கிறோம். சொல்லு எதுடா நல்லா இருக்கும் வியூ இங்கேருந்து பார்க்கறதுக்கு? இதுவா? அந்த எண்டா? இதுவா? நடுவில் சொல்கிறான். அதுவா? ஓகே ஓகே. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்படிங்களா? ஓப்பன் பண்ண, அதையும் ஓப்பன் பண்ண. வேற லெவல் வியூங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இங்கே நிறைய டென்ஸ், நீ போயிட்டே இருந்தா வரேன். இங்கேயே நிறைய டென்ஸ் இருக்குது. இது இல்லாமல் கீழேயும் வந்து செம்ம வியூவில் நிறைய டென்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. போயிட்டே இருங்க, வந்துடுறேன். இவர் வருவார். ஸோ கீழேயும் வந்து நிறைய டென்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஏய் இங்கே எங்கே இருக்குது டென்ட்டு? இல்லை இல்லை வேணாம். ஆ சும்மா வியூ அதோ அந்த மரம். சரி வாங்க, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வரோம். நான் மாதிரி வியூ பாருங்க. இங்கே ஏங்க இந்த வியூக்கு எத்தனை கிலோமீட்டர் வேணால் வரலாங்க. இங்கே பாருங்க, அந்த பையன் பயப்படாமல் நடந்து போயிட்டுருக்கான். இப்போ நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. அப்படியா? ஆமாம் ஆமாம். This view is enough to travel to this place. அங்கே பாருங்க என்ன இருக்குன்ட்டு. இது ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இங்கே ஏறி மேலே வந்தா இங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ we are standing here. ஓகேங்களா? ஸோ அப்படியே இப்படி திருப்பி பார்த்தா இந்த வியூ. ஓகேங்களா? ஸோ அப்படியே திருப்பி பார்த்தா நம்மளோட கைடு இந்த சின்ன பையன் நிற்கிறாரு. டேய் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சோம், வந்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். மாறா பிளேஸஸ் வாவ் பயங்கரமாக இருக்குது. நான் உட்காந்துக்கிறேன். ஆந்தே ஆந்தே அந்திக்கத்தும் குஞ்சந்தே பந்தங்க
ஸோ இந்த இடத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் வந்தோம், சாப்பிட்டோம், இவ்வளோ அருமையான வியூவை பார்த்தோம். அண்ட் அங்கே இருக்குது பாருங்கள் வெள்ளக்கவை கிராமம். அதை வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு வந்து இந்த ஒரு வியூவை பார்த்ததில் நான் செம்ம ஹாப்பிங்க. ஸோ அதே ஃபீலிங்கை கொஞ்சமாச்சும் உங்களுக்கும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பையன் இருக்கான்ல வேறு லெவல். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கனாலே அவனை பார்ப்பீங்க. அதுக்கான இங்கே வரதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இங்கே தெரியுதா உங்களுக்கு கேட்டு நீங்கள் போய்க்கலாம். அந்த சப்ஸ்கிரைப் தட்டிட்டு அடுத்து வெள்ளக்கவி கிராமத்தில் நாங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் பாருங்கள். இதுவே ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ இப்படி ஒரு சேனல் இருக்கு மச்சான் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.